கூ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கூ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கூ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. என்ன என் மேலே ஏறி பயணம் பண்ணலையா? ஏன் ஏன் பயணம் பண்ணல? நான் வந்து தான் மக்கள் எல்லாம் இணைச்சிருக்கேன். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எங்கே இருந்து எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். தெரியுமா? நாட்டோட எந்த மூலையில இருந்து எந்த மூலைக்கு வேணாலும் நடக்காமல் அந்த காலத்தில் பல மாதங்கள் போன மாதிரி இல்லாமல் உடனே போயிட்டு வரலாம். தெரியுமா? ஓஹோ! அப்படியா? நீங்கள் அவ்வளோ சௌகரியத்தெல்லாம் ஏற்படுத்திட்டீங்களா மனுஷ வாழ்க்கையில்? நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் குடும்பம்லாம் காணாமல் போயிடுச்சு தெரியுமா? பெரிய பெரிய கூட்டு குடும்பம்லாம் இருந்து இப்போ அந்த கூட்டு குடும்பம்லாம் காணாமல் போய் சின்ன சின்னதாக மனிதர்கள் அங்கங்கே சிதறி போய் ஒரு ஆள் இல்லை 2 ஆள் இல்லை 3 ஆள்னு மாறிட்டாங்க தெரியுமா? இவ்வளோ பயணம் பண்ணுறதா சொல்கிறீங்களே, ஏங்க இவ்வளோ பயணம் பண்ணணும்? மனித வாழ்க்கை பயணத்தினால தான் சந்தோஷம் வருமா? ம் அப்போது பயணம் பண்ணால் தொடர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம்னா இன்ஜின் டிரைவரு, பஸ்ஸு டிரைவரு, கண்டக்டரு இவங்களாம் சந்தோஷமாக தான் இருக்காங்களா? உள்ளூரில் உள்ள மக்களை எங்கெங்கேயோ தூக்கி கொண்டு போய் எங்கெங்கேயோ எரிஞ்சிட்டு வர்றது தான் சந்தோஷமா? உள்ளூரில் உள்ள மக்களுக்கு உள்ளூரில் வேலை வாங்கி தராமல் எங்கெங்கேயோ அவனுடைய சொந்தத்தையும் உறவையும் நட்பையும் பிரித்து அவனை தூக்கி கொண்டு போய் எரிஞ்சு வாழ்க்கையில் அவனை அனாதை மாதிரி நடக்க வச்சிருக்கிறது தான் சந்தோஷமா? இதற்கு பேர் தான் வளர்ச்சியா? நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் காடு அழிஞ்சது, அது தெரியுமா? தெரியுமா? நீங்கள் வந்து தான் யானைகள்லாம் சாக ஆரம்பிச்சது தெரியுமா? கோயம்புத்தூரில் எத்தனை நாள் யானைகள் வந்து ரயில் அடிபட்டு செத்து பேருக்கு தெரியுமா? ம் சட்டம்னு ஒன்று போடுறது எதுக்காக? போட்டு அதை கடைப்பிடிக்கிறதே இல்லையே ஏன்? சட்டம் எதுக்காக போடுறீங்க? மக்களோட நன்மைக்கு தானே. அப்புறம் ஏன் அதை கடைப்பிடிக்க மாட்டேங்கிறீங்க? மக்கள் நாசமாக போனால் பரவாயில்லண்ணா. சரி, இந்த பூமியில் எந்த உயிர் எடுத்தாலும் காணாமல் போயிடுது காணாமல் போயிடுது, எக்ஸ்டிங்ஷனில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இந்த மனித மனம் இனம் மட்டும் ஏன் எக்ஸ்டிங்ஷன்லேயே இல்லை? ஏன் அது மட்டும் பல்கி பெருகிக்கிட்டே இருக்குது? காரணம் என்ன? ஏன்னா இங்கே ஒரு நரகம் உருவாகுது, அந்த நரகத்தை மனுஷன் மட்டும்தான் அனுபவிக்கணுங்கிறதுக்காகவா? ம் உள்ளூர்லேயே மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர முடியாமல் ஏன் அப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்குது அரசாங்கம்? சரி, ஆரோக்கியம் என்னாச்சு? ஆரோக்கியம் ஒரு மனுஷனுக்கு தேவையே இல்லையா? ஆரோக்கியம் 2ஆம் பட்சம் தானா? ம் ஆரோக்கியத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு கேட்குறீங்களா? நல்ல கேள்வி தான், நல்ல கேள்வி தான், ரொம்ப நல்ல கேள்வி. ஆரோக்கியத்தை வச்சு மனுஷன் என்ன பண்ணுவான்? பணத்தை வச்சு என்ன எண்ணி பார்க்கலாம், அதில் ஒரு சந்தோஷம் வரும். ஆரோக்கியத்தை வச்சு என்ன வரும்? என்ன வரும்? தெரிலல்ல? தெரில, எனக்கும் தெரில. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும். நல்லது, நன்றி.